வணக்கம் மக்களே, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கீ ஃபேப் ஆப்போசிஷன். அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா WWE பார்த்த 80s கிட்ஸும் 90s கிட்ஸும் வெறித்தனமாக பார்த்துருப்போம். ஆனால் ஒரு வயசுக்கு மேலே தான் நமக்கு தெரியும் அது ஃபுல்லாக ஸ்கிரிப்டட் அப்படின்னு. ஆனால் பார்க்குறதுக்கு ஷோ பிரம்மாண்டமாக பயங்கரமாக அடிச்சுப்பாங்க, ரத்தம்லாம் வரும். அது மாதிரி தான் நம்ம ஊர் பாலிடிக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டு. இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னா நம்ம 2017 மெர்சல் ரிலீஸில் இருந்து ஆரம்பிக்கணும். மெர்சல் படம் ரிலீஸ் ஆகுது. GST டிஜிட்டல் இந்தியாவை நம்ம தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் கிழிச்சு தொங்க விட்டுருந்தார். அப்போ அவரை தளபதி விஜய்னு தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் பிஜேபியை சேர்ந்த ஹெச் ராஜா அவர்கள் ஒரு ஓட்டர் ஐடியை எடுத்து இவர் பேரு ஜோசப் விஜய், இவர் ஒரு ஆன்டி பிஜேபி ஆன்டி நேஷனல்னு ஒரு ட்வீட்டை ஆரம்பிச்சு விடுறாரு. ஆனால் அது ஹெச் ராஜாவுக்கு பேக்ஃபயர் ஆகுது. ஏன் தெரியுமா? தமிழ்நாட்டு மக்கள் என்னைக்குமே அவர் ஜோசப் விஜயாவோ ஜாஃபர் விஜயாவோ வேற எந்த விஜயாவும் பார்க்கல, தளபதி விஜயா ஒரு ஆக்டரா அவரை கொண்டாடுறாங்க. அந்த ஹெச் ராஜாவோட ட்வீட்டுக்கு எதிராக ஐ லவ் ஜோசப் விஜய்ங்கிற ஹேஷ்டேக் பயங்கரமா ட்ரெண்டிங் ஆச்சு. இதுதான் தமிழ்நாடு மக்களே. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இவருக்கு இப்போ ஒரு செக்யுலர் ஃபேஸ் கிடைச்சிருச்சு. அதாவது இவர் ஒரு ஹிந்து இல்லை, இவர் பிஜேபிக்கு அகெயின்ஸ்டா இருக்கிறவர். அப்படி இருக்கிற இந்த செக்யுலர் ஃபேஸை வச்சுட்டு நம்ம சிஎம் சார் என்ன பண்ணாரு தெரியுமா? 3 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிக்கும் போது அவரோட ஐடியாலஜிக்கல் எனிமி பிஜேபின்னு பகிரங்கமா அறிவிக்கிறாரு. அதை மட்டும்தான் அவர் செஞ்சார். 3 வருஷத்துல பிஜேபிக்கு எதிராக பிஜேபிங்கிற வார்த்தையை அவர் பெரிய அளவுல எதுவும் யூஸ் பண்ணாம மேலோட்டமா பாசிசம் பாயாசம்னு காமெடி பண்ணிட்டு போயிட்டு இருந்தார். அதுவும் ஜோசப் விஜய் சந்திரசேகர் எனும் நான் அப்படின்னு அப்படியே புல் அரிக்கிற மாதிரி பதவி ஏற்றுக்கிட்ட இவர் இன்னைக்கு வரைக்கும் பிஜேபிங்கிற வார்த்தையை பதவி ஏற்றதுக்கு அப்புறம் ஒதுக்கவும் மாட்டார். ஆனா நான் இன்னைக்கு பேச வந்தது அதை பத்தி இல்ல. நான் பேச வந்தது ஒரு சிந்தட்டிக் தலைவரை பத்தி. அதாவது ஒரு ரியல் தலைவரா நம்ம தலையில கட்டின ஒரு எக்கோசிஸ்டத்தை பத்தி பேச போறோம். உள்ள போலாமா? கடைசியா 2-3 நாளா நம்ம ஊர் மீடியால தளபதி விஜய் தளபதி இதை பத்தின டிஸ்கஷன் ஓடிட்டு இருக்கு, டிபேட்ஸ் ஓடிட்டு இருக்கு. ஆனா இந்த விஷயத்த என்ன மாதிரி பல இன்ஃப்ளூயன்சர்ஸும் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி, அதாவது அவர் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் பல ஃபேக் நரேட்டிவ்ஸ் ஃபேக் நியூஸை வட இந்திய மீம் பேஜ்கள் அடிச்சு தள்ளும் போதே நாங்க டச் பண்ணிட்டு போனோம். ஒரு சிலர் டீடைலாகவும் பேசியிருந்தாங்க. ஆனா நம்ம ஊர் மீடியா இப்போதான் தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிருக்காங்க. பரவாயில்ல, அட்லீஸ்ட் இப்போ எழுந்திருக்காங்க. அவங்களுக்கு கேள்விகள் பின்னாடி வருது. இப்போ நான் என்ன பேச வரேங்கிறத நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோம். இந்த மீம் பேஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஊரில் இருக்கிற திட்டங்களுக்கு இவர் பேரில் ஒரு ஸ்டிக்கரை விட்டுறாங்க. இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடக்குது. அதோட இவங்க நிப்பாட்டல. थलापति का फैसला सुनकर पूरा तमिलनाडु सदमे में है। अब 8 साल की लड़की हो या 18 साल की, लड़की हिंदू हो या मुस्लिम, लड़की यूपी की हो या एमपी की, अगर किसी बहन बेटी का रेप होता है तो रेपिस्ट को उम्र कैद की सजा नहीं, सीधे एनकाउंटर किया जाएगा। विजय थलापति का फैसला है कि किसी भी मंदिर में दान पेटी नहीं होनी चाहिए। दान पेटी होगी तो सिर्फ स्कूल, कॉलेज और हॉस्पिटल में, क्योंकि पैसे की जरूरत भगवान को नहीं, स्कूल में बच्चों के लिए अच्छी शिक्षा। இந்த வீடியோஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா விஜய் தளபதி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் இது நடந்தது அது நடந்தது, தேனாரும் பாலாரும் பொழந்து கட்டிட்டு ஓடிக்கிட்டு இருக்குன்னு ஒரு நரேட்டிவை நார்த் இந்தியா ஃபுல்லா செட் பண்றாங்க. இதை மட்டும் தான் செட் பண்றாங்களான்னா அது இல்ல. இவங்க ஒரு படி மேல போய் அடுத்த பிஎம் யாரு, மோடியா விஜயான்னு ரோட்ல போறவங்க கிட்ட இன்டர்வியூ கேட்கற மாதிரியும் அந்த இன்டர்வியூக்கு பதில் சொல்றவங்க விஜய் தளபதி தான் அடுத்த பிஎம்மா வரணும் அப்படின்னு. சாரி மக்களே, கேட்கும் போதே எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. நீங்களே பாருங்க. भारत नेशनल कौन होना चाहिए? विजय थलापति की नरेंद्र मोदी? भारत नेशनल कौन होना चाहिए? विजय थलापति की नरेंद्र मोदी? नरेंद्र मोदी। विजय थलापति की नरेंद्र मोदी? विजय थलापति। मैं कौन होना चाहिए? विजय थलापति। विजय थलापति। भाई नेक्स्ट पीएम किसको देखोगे? नरेंद्र मोदी या विजय थलापति? विजय थलापति। विजय थलापति। मेरे को विजय थलापति। विजय थलापति। विजय थलापति। विजय थलापति। विजय थलापति। विजय थलापति। भैया नेक्स्ट पीएम किसको देखना चाहेंगे? विजय थलापति या मोदी? थलापति। ठीक हो? नरेंद्र मोदी। अच्छा आप लोग नेक्स्ट पीएम किसको देखना चाहेंगे? विजय थलापति। थलापति। विजय थलापति। गाइस आप लोग क्या राय कमेंट बॉक्स में जरूर बताइएगा. இப்படி பல நரேட்டிவை நார்த் இந்தியா ஃபுல்லா செட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நரேட்டிவ், இந்த ஃபேக் நியூஸ் எல்லாம் 1 நாள் 2 நாள் 3 நாள் ஓடல. எப்படி தமிழ்நாட்டில் டிஎம்கேக்கு எதிராக அவதூற அடிச்சு பரப்புனாங்களோ அதை விட மோசமா இந்த ஃபேக் நியூஸை பரப்பிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அவர் ஆட்சி பொறுப்பு ஏற்ற நாள்ல இருந்தே இது நடந்துட்டு இருக்கு. இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது தான் எனக்கு பல கேள்விகள் உள்ள வருது. அந்த கேள்விகளை தான் உங்க கூட சேர்ந்து நான் இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம கேட்க போறது நம்ம ஊர் மீடியாவை. இத்தனை நாள் தூங்கிக்கிட்டு இருந்த நீங்க எந்திரிச்சு ஃபைனலி கேள்வி கேட்டிருக்கீங்க. அதுக்கு கொஞ்சம் கிளாப்ஸ். ஆனா நீங்க சரியான கேள்விகளை கேட்டீங்களானா இல்ல. ஒரு மீடியாவா, ஒரு நியூஸ் அவுட்லெட்டா உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கறது இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம். அதை விட்டுட்டு இது ஏதோ நார்த் இந்தியன் இன்ஃப்ளூயன்சஸ் மீம் பேஜஸ் அவங்களா போடுறாங்கிற மாதிரி ஒரு நரேட்டிவை நீங்களும் செட் பண்றீங்க பாத்தீங்களா? அதுதான் பிரச்சனை. இதை பச்சையா என்ன மாதிரி வீட்டில் இருந்து இல்ல ரோட்ல ஒரு 4 பேர்ட்ட பேசுற ஆளுங்களுக்கே தெரிஞ்சிருது ஒரு ஃபேக் நரேட்டிவ். இதை செட் பண்ணி பெருசா ஏதோ பிளான் பண்றாங்கன்னு. இப்படி எந்த அறமுமே இல்லாம ஃபேக் நியூஸையும் ஃபேக் நரேட்டிவ்ஸையும் செட் பண்ற இந்த
எக்கோ சிஸ்டம் மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய நீங்க இது நடக்குது அப்படின்னு ரிப்போர்ட் தான் பண்றீங்க. உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? உண்மையான ஜெர்னலிசம். ஒரு சில பிரிண்ட் மீடியாஸ் இதெல்லாம் எடுத்து பண்ண போய் தான் இன்னைக்கு இந்த மீடியா அட்லீஸ்ட் இதை பத்தியாவது பேசுது. இவங்க ஒன்றும் தூங்கிக்கிட்டு இல்லை, தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருந்தவங்க வேற வழி இல்லாம இன்னைக்கு எடுத்து இதை பேச வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அவ்வளவுதான். அடுத்தது நான் கேட்க போறது நம்ம ஸ்டாலின் சார் கிட்ட, முன்னாள் முதலமைச்சர். தமிழ்நாட்டிலையும் இந்த எக்கோ சிஸ்டம் இதையே தான் பண்ணுச்சு. உங்க மேல அவதூறா அள்ளி தெளிச்சிச்சு. உங்களை அப்போஸ் பண்ண அளவுக்கு கொஞ்சம் கூட பிஜேபி அப்போஸ் பண்ணல. அப்போவும் நீங்க இதை எக்ஸ்போஸ் பண்ணல. நீங்க ஒரு டீசென்ட் பொலிட்டீஷியன்ற பேர்ல இவங்களை வளர விட்டீங்க. இந்த பொய் இன்னைக்கு எங்க வந்து நின்னுட்டு இருக்குன்னா, சட்டசபை கூட்டத்தொடர்லையும் அதே பொய்ய அடிச்சு பேசுறாங்க. பேசுறது மட்டும் இல்ல, அவை குறிப்பில இருந்து நீக்குவேன் அப்படின்னு சொன்னா நீக்கிக்கோங்க. ஏன் அப்படின்னா நாங்க பேசிட்டோம், நாங்க ரீல்ஸ் எடுத்துட்டோம், எங்களுக்கு அது போதும்பா. இந்த ஆங்கிள் இவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்டாலின் சார், நீங்க அன்னைக்கே இதை ஒழிச்சிருக்கணும். ஒழிக்கலனாலும் பரவாயில்ல, பவர்ல இருந்த நீங்க இதை எக்ஸ்போஸ் பண்றதுக்கு ஸ்டெப் எடுத்திருந்திருக்கணும். அன்னைக்கு அதை எடுக்கல. இன்னைக்காவது எடுங்க. ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு 2029 பாராளுமன்ற தேர்தல்ல 40க்கு 40 இல்ல 60க்கு 60 ஏதோ ஒண்ணு டிஎம்கே கூட்டணி கட்சிகள் வின்னாகி ஆகணும். அதுக்கு ஒரே வழி, நார்த்ல நீங்க ஸ்ட்ராங்கா ஒரு கூட்டணியை கட்டமைக்கணும். அந்த கூட்டணி ஒரே கட்சி பேனர்ல நிக்கணும். அது ஒரு புது கட்சியா இருக்கணும். ஃபெடரல் பார்ட்டி ஆஃப் இந்தியாங்கிற ஒரு கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணி ஸ்டேட் அட்டானமி, ஸ்டேட் ரைட்ஸ், காமன் மினிமம் ப்ரோக்ராமுக்கு ஒத்து வர்ற கட்சிகளை இணைச்சி ஒரே கட்சியா ஒரே சிம்பலா இந்தியா ஃபுல்லா நின்று இந்த தடவை பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் டஃப் கொடுத்தே ஆகணும். அதை பண்ணா மட்டும்தான் தமிழ்நாட்டையும் காப்பாற்ற முடியும், இந்தியாவையும் காப்பாற்ற முடியும். இப்போ அடுத்து நான் வரப்போறது காங்கிரஸ்க்கு. சொல்லும் போதே சிரிப்பு வருது. ஏன் தெரியுமா? ஏதோ விஜய் வந்தா ராகுல் காந்தியை பிரதமர் ஆக்கிடுவாரு அப்படின்னு நினைச்சு மே 4 ரிசல்ட் வந்த அடுத்த நிமிஷம் டிஎம்கே கலட்டி விட்டுட்டு கல்லாப்பட்டி கூட்டணின்னு உங்களை பார்த்து கலாய்ச்ச விஜய்க்கு அடுத்த நிமிஷமே போய் ஆதரவு கொடுத்தீங்க. நீங்க அங்க மட்டும் ஆதரவு கொடுத்தீங்க, அவரை நீங்க பல இடத்துல காப்பாத்தியும் விட்டுருக்கீங்க. அது உங்களுக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும். ஆனா இன்னைக்கு டிஎம்கேக்கு நீங்க என்ன பண்ணீங்களோ அது அவர் உங்களுக்கு பண்ணிட்டு இருக்காரு. நார்த் இந்தியால மோடி வெர்சஸ் விஜய்னு இந்த எக்கோசிஸ்டம் கட்டமைக்கிற அந்த விஷயம் அது யாருக்கு ஆபத்தா முடியும்னு காங்கிரஸ்காரங்களான நீங்க கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? சரி, நார்த் இந்தியன் இன்ஃப்ளூயன்சர்ஸும் மீம் பேஜஸ் மட்டும்தான் இதை பண்ணுதுன்னு நினைச்சீங்கன்னா அதுதான் தப்பு. டிவிகே மினிஸ்டர்ஸ் உங்க கூட்டணியில இருக்கும் போதே ராகுல் காந்தியை பிரதமர்னு அறிவிக்கல. அவங்க கட்சி தலைவர், அவங்க சிஎம் சார் விஜய பிரதமராக்கியே தீர்வோன்னு சூளுரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நீங்க கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா 2019 உங்க கட்சிக்காரங்களே ராகுல் காந்தி அவர்களை பிரதமரா முன்னிறுத்த ரெடியா இல்லாத நேரம் ஸ்டாலின் சார் சொன்னாரு ராகுல் காந்தி தான் அடுத்த பிரதமரா வரணும் அப்படின்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு டிவிக்கு உங்களுக்கு பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பேர் என்ன தெரியுமா? பிபி லாக்கிக்கு பிலாப்பி. இதைத்தான் நீங்க டிஎம்கேக்கு இந்த எலெக்ஷன்ல பண்ணீங்க. அதையே கர்மா இஸ் பூமராங்னு சொல்லுவாங்கல்ல, அதைத்தான் உங்களுக்கு டிவிக்கே தண்ணி காமிக்க போகுது. கடைசியா நம்ம வர்றது இந்த பிஜேபி கிட்ட. இந்த கீ ஃபேப் அப்போசிஷன் டேர்மை வந்து காயின் பண்றதுக்கு முக்கியமான காரியகர்த்தாவா இருந்த பிஜேபி. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 2017 வெறும் விஜயா, தளபதி விஜயா தெரிஞ்ச இவர் திடீர்னு ஜோசப் விஜயா ஒரு செக்குலர் ஃபேஸை தமிழ்நாட்டில் எடுக்கிறதுக்கு உதவிய ஹெச் ராஜா அவர்கள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஆனா திமிங்கலம் இந்தியாவில் எந்த ஸ்டேட்ல ஹங் அசம்பிளி வந்தாலும் நம்ம கொம்ப அமித்ஷா உள்ள இறங்கி ஆட்டையை கிளச்சி ஒன்னு பிஜேபி ஆட்சியை அமைப்பாரு, இல்ல பிஜேபியோட கூட்டணி ஆட்சியை அமைப்பாரு. ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் ஜோசப் விஜய எப்படி ஆள விட்டாங்க? உங்களோட ஐடியாலஜிக்கல் எனிமியை எப்படி நீங்க ஆள விட்டீங்க? இங்க இருந்து கேள்வியை கேட்கும் போதுதான் எனக்கு பல விஷயங்கள் வந்து பொறித்தட்ட ஆரம்பிக்குது. முதல் விஷயம், ஆட்சி அமைக்க விட்டீங்க. ஆட்சி அமைச்சு கிட்டத்தட்ட ஒரு 4-5 ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க. எல்லாமே யூனியன் கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா. ஆனா இது எதுலையுமே பிஜேபிங்கிற பேரையும் சொல்ல மாட்டாங்க. மோடி, அமித்ஷா பேரை சொன்னா அவை குறிப்புல இருந்து நீக்குவாங்க. அப்படியா திமிங்கலாம் பயன்படுத்தி வச்சிருக்கிற? சரி, உனக்கு இவ்வளோ பயந்தவங்க என்ன தைரியத்தில் நார்த் இந்தியாவில் போய் இப்படி ஒரு நரேட்டிவை செட் பண்றாங்க? அடுத்த பிஎம் மோடியா விஜயான்னு பிஜேபிங்கிற பேரை சொல்ல தைரியம் இல்லாத இவங்களால எப்படி இப்படி ஒரு ஃபேக் நரேட்டிவை, ஃபேக் நியூஸை நார்த் இந்தியா ஃபுல்லாக பரப்ப முடியுது? அங்கே தான் திமிங்கலம் எனக்கு கேள்விகளே வருது. அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, ஒரு கீ ஃபேப் அப்போசிஷனை செட் பண்ணி இந்த எலெக்ஷனை நீங்கள் என்னமோ பண்ண ட்ரை பண்ணுறீங்க. அதில் ஒன்று எனக்கு நல்லா புரிஞ்சது என்ன அப்படின்னா, ஒரே கல்லில் 2 மாங்காய். ஆல்ரெடி டிஎம்கே தமிழ்நாட்டு பவரில் இருந்து தூக்கியாச்சு. 40 எம்பியை வச்சுக்கிட்டு இவங்க கொடுக்குற குடைச்சலை நம்மளால தாங்க முடியலை. இவங்க சென்ட்ரலில் வரக்கூடாது, யூனியனுக்குள்ள இவங்களை விட்டுறக்கூடாதுங்கிற ஒரு பதப்பதைப்பும், அதையும் தாண்டி நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், நம்ம தலைவர் ராகுல் காந்தியே அவரோட கதையை முடிச்சுப்பாரு. ஆனால் காங்கிரஸ் கதையை முடிக்கிறீங்க பார்த்தீங்களா? வேற லெவல், வேற லெவல்யா.
திமிங்கலம் தான். மற்றதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள் மக்களே, கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் மீடியா, டிஎம்கே, காங்கிரஸ், பிஜேபி மட்டும் இல்லாமல் டிவிகே நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் இந்த விஷயங்கள் போய் சேரணும்.